ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி தான் ஒரு 7 அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வேணால் நம்ம எஃப்எஃப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அக்டோபர் 7க்கு அப்புறம். அண்ட் இனி வரக்கூடிய மந்த் ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும். நிறையா ஒர்க்காக இருக்கட்டும், அண்டு செமஸ்டராக இருக்கட்டும், ஃபேமிலி கெட் டுகெதராக இருக்கட்டும், எல்லாமே இருக்குடா. ஸோ அதனால் அப்பப்போ வீடியோ வரலன்னா கோச்சிக்காதீங்க. அண்ட் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டதுக்காக நிறையா பேர் வந்து இந்த ஹாய்க்கா, ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு அதெல்லாம் போடாமல் அந்த ஒன் ஷாட்டை பற்றின அந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. நான் எப்போயுமே இனி வரக்கூடிய வீடியோஸில் இது தான் சொல்லுவேன். ஸோ ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன், நான் ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட், செகண்ட் கமெண்ட் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகாமல் லைக் அந்த வீடியோ அப்படி இருந்துச்சு, அதில் பர்டிகுலராக ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சாங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. அண்டு கேட்டிருந்தீங்க லாஸ்ட்டில் பாக்ஸர் மாமா வந்து இனி கிடையாதா, கண்டினியூ பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. ஸோ நான் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பாக்ஸர் மாமா போட மாட்டேன். பிகாஸ் அதில் ஸ்டோரி இல்லைடா. இனி எப்படி காட்டலான்னா, வயனுக்கும் அண்டு ஜிம்மினுக்கும் வேணால் ஃபைட் வர்ற மாதிரி வேணால் காட்டலாம். மற்றபடி வேறு எதுவுமே அதில் இல்லை. பட் போட்டாலுமே நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் மட்டும்தான்டா போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஸோ அவ்வளோதான்டா. மற்றபடி பாக்ஸர் மாமா ஒய்டி சேனலில் கண்டிப்பாக கிடையாது. இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அண்ட் வீடியோவில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். பட் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு நான் யதார்த்தமாக போய் பார்க்குறேன், யார் ஹைப் பண்ணுவீங்கன்னு தெரியல. பட் நிறையா ஹைப் நிறைய கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகேடா, ரொம்ப பேசிட்டோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே. ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அது என்னடா ரெட் ஃப்ளாக் ரெட் கார்பெட் அப்படின்னா, ஸோ பாய் ஃப்ரெண்ட் ரெட் ஃப்ளாகாக இருந்தார் அப்படின்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி அமைதியாக அப்படி தானே இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இந்த இதில் அப்படி கிடையவே கிடையாது. அந்த கேர்ளுமே ஒரு மாதிரி ரெட் ஃப்ளாக் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்டு ரெட் ஃப்ளாக் பாய் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் ஷாட். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஓகே. அப்போ ஜங்குக் அண்ட் வயன் ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 6 month டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டிங் அப்போல்லாம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் ரொம்ப இன்டெப்த்தாக அப்படிலாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 1 week இருக்கும். ஸோ வயன் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கா அவளோட ஒர்க் போகிறதுக்காண்டி. ஷார்ட் கவுன் எடுத்து போட்டுட்டு, அப்படியே மேலே ஒரு ஓவர் கோட் போட்டுட்டு, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு, நல்லா ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ ஜங்குக் ஒரு மாதிரி செம்ம கோவமா அப்படியே ஷவர் பண்ணி முடிச்சுட்டு அவள் ரூமுக்கு அப்படியே வர்றான். அப்போ அவள் இப்படி ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவமாகுது. வயன், நீ இப்படி ரெடியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி. நல்லா தொடைய காட்டிட்டு காத்தடிச்சாலே கீழே இருந்து பறக்கும். நீ உள்ள என்ன ஜெட்டி போட்டிருக்குன்னு அதை கொண்டு எல்லாமே தெரியும். நான் பார்த்தா பத்தாதா? எல்லாருமே நீ என்ன கலர் ஜெட்டி போட்டிருக்க, வெள்ளை கலரா இல்லை பச்சை கலரான்னு பார்க்கணுமா? அதுக்கு தான் அப்படி போயிட்டுருக்கியா? நீ லிஃப்டில் போகும்போது எவன் கீழே அப்படியே ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுப்பான்னு கூட தெரியாது. அந்த அறிவு கூட இல்லாமல் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்க. ஒழுக்கமாக வேறு ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு போ. இப்போ வயன் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமா அவள் பாட்டுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கா. யாரு கேர் பண்ணுவா? நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் சுத்தமாக. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அவள் பாட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அவள் போட்டுட்டு இருந்த லிப்ஸ்டிக்கை ஜங்குக் வாங்கி அப்படியே தூர வீசிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே மிரரோடு சாய்க்கிறான். அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக்கை அவனோட லிப்ஸ் வச்சு அப்படியே அழிச்சு விட்டுட்டு, இங்க பார், இப்படி நீ வெளியில் ரெடியாகி போகிறது, அதுவும் உன்னோட ஆஃபீஸ்க்கு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி வேணாலும் போ, ஆனால் அடுத்தவங்க அட்ராக்ஷன் உன் நாளைக்கு இருக்கவே கூடாது. அப்போ அகைன் வயன் அப்படியே ஜங்குக்கோட கழுத்தை பிடிக்கிறா. நீயும் நல்லா கேட்டுக்கோ ஜங்குக்கா, எனக்கு இப்படி ரெடியாகி போகதான் பிடிச்சிருக்கு. என்னோட ஃப்ரீடம்குள்ள நீ தலையிடாத. நான் இப்படி ரெடியாகி போகணுன்னா இப்படி தான் போவேன். நீ இப்படி போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த லிப்ஸ்டிக் போடக்கூடாது, இந்த ஷேட் போடக்கூடாதுன்னு என்ன ரூல் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது.
மைண்ட் இட் அப்படின்னு அவளும் செம கோவமாக இருக்கா. அப்போது ஜங்குக் பக்கத்தில் அந்த மிரர் எடுத்து அப்படியே காலை வச்சு ஒரு ஹிட் பண்ணுறான். அதுவும் போய் உடையுது. அப்போ ஜங்குக்கும் அவன் ஒரு பிளாக் கலரில் நல்லா ஃபிட்டடான ஒரு டிஷர்ட் போடுறான், ஹாஃப் ஹேண்டில். ஸோ அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்புறம் ஒரு நல்ல டைட்டான ஒரு பேண்ட் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகுறான். அப்போ ஒயன் திரும்பி அப்படியே பார்க்குறா. ஸோ ஜங்குக்கோட உடம்போட அந்த ட்ரெஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டுன மாதிரி இருக்கு. அப்போ அவளும் எப்படி இப்படி என்னோட லிப்ஸ்டிக்கை நீ உடைக்கலாம்? அறிவே இல்லையா ஜங்குக்? உனக்கு என்னப்போ? சரி, என்ன அப்படி ட்ரெஸ் பண்ணாதுன்னு சொன்னேன், ஆனால் நீ எப்படி பண்ணிட்டு போகிற பாரு. பொண்ணுங்கள்லாம் பசங்களை பார்த்தாலே ஆணு ஜொல்லு ஊத்துற மாதிரி வாயை பொழப்பாளுங்க. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் அடுத்தவளுங்க புருஷங்க மேலே தான் எல்லாத்துக்கும் கண்ணு. சி, இந்த ஜென்ஸியே இப்படி தான். அதுக்காக எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு சில பேர் ஒழுங்கா மேலே ஏதாச்சும் ஷர்ட் மாதிரி போட்டுட்டு போ, அதை பார்க்க இன்னும் ஒரு மாதிரி லுக்கை என்ஹான்ஸ் பண்ணும். உன்ன மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அப்படி போட்டுட்டு போ. உன்னோட இந்த ஜிம் பாடியை காட்டிட்டு அப்படியே போகாத, புரிஞ்சதா? அப்போ ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஏய் அப்படி தாண்டி போவேன், அப்படி தான் போவேன். நான் சொல்கிறது நீ கேட்குறியா? ஆடிட்டுருக்கல்ல, என் பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்க தானே. அப்போ நானும் என் இஷ்டத்துக்கு தாண்டி ஆடுவேன், அதை நீ கேட்காத அப்படின்னு நல்லா பர்ஃப்யூம் எடுத்து போடுறான். அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் 2 பேரும் டேட் பண்ணும்போதே ஃபைனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் ஸ்மெல்லில் போட்டுட்டு வெளியில் யாரை மயக்க போகிறான்? இது எதுக்கு இப்போ? இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் இப்போ பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன இப்போ? என் கூட இருக்கும்போது மட்டும்தான் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் யூஸ் பண்ணுவேன்னு சொன்ன, இப்போ வெளியில் போகிற. ஆமாம், இப்போ எங்கே போகிறேன் தெரியுமா? அப்படியிலேருந்து நொயின்னு கேட்டுகிட்டே இருந்தேன்ல, எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு. சி, சரியான நசை. டேட் பண்ணும்போது இப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சத்தியமாடி, சத்தியமா உன்னெல்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். தாலி இருக்கான்னு பத்தியா? மஞ்சள் கழுத்தில் போட ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன அவ்வளோ அருவருப்பாக வாடி இருக்கு? என்ன உன் உடம்புல அது ஊறிட்டா இருக்கு? இல்லைல்ல, அது பாட்டுக்கு அழகா ஒரு ஓரமா 2த்துக்கும் நடுவில் தொங்கிட்டு தானே இருக்கு. ஆனால் என்ன கேட்ட, எனக்கு இந்த மாதிரி தாலி போட பிடிக்கல, இந்த சீரியல்ஸில் ஹீரோயின் போட்டிருக்க மாதிரி தாலி வாங்கி கூடு அப்படின்னு கேட்டப்போ நான் என்ன பண்ணேன், நடுவில் அழகா டைமண்ட் வச்ச மாதிரி உனக்கு ஒரு தாலி வாங்கி கொடுத்தேன்லடி. இப்போ அது எங்கடி? அப்போதான் அவன் நோட் பண்ணுறா. குளிக்கும் போது கழட்டி வச்சனே, எங்கே போச்சு? ஐயோ தாலி. என்ன சொன்ன? ஜங்குக்கா, இதை நீயே போட்டு விடு, இதுக்கப்புறம் நான் என்னைக்கும் கழட்டவே மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு இந்த கிழிஞ்ச வாய் தானே சொல்லிச்சு. எங்கடி தாலி இப்போ? எனக்கு தெரியாது, இப்போ தாலி வந்தே ஆகணும். ஜங்குக்கா, தாலி பாத்ரூம் சோப் போடும்போது கழட்டி வச்சிருப்பேன். ஐயோ, அது அப்படியே 10 கிராம் 12 கிராம்னு கழுத்துல தொங்குதோ? சோப் போடும்போது கழட்டி வைக்கிறாளாம். ஏய், கழட்டி வைக்கிற விஷயம் ஆடியாது. இல்லை, அது எங்கே போச்சு? அது இல்லைன்னா அவ்வளோதான். எனக்கு வேற அது அவனுக்கு புரியாது. அது லைட்டாக சென்டிமெண்ட் தான், பட் ஸ்டில் இருந்தாலும் அப்படியே வேகமா அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டு அவளோட தாலி செயினை தேடிட்டு இருக்கா. எங்க சோப் இங்கே தான் தேய்ச்சா, இதுக்குள்ளே போயிருக்காது, இது குட்டி குட்டியாக இருக்குது ஹோல்ஸு, அதனால் இதுக்குள்ளே ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே போயிருக்கோம் அப்படின்னு அவள் கழட்டி போட்ட துணியிலேருந்து எல்லாத்தையும் அப்படியே உதறி தேடிட்டே இருக்கா. ஆனால் எங்கேயுமே அது கிடைக்கல. ஓயன் பூச்சு, எங்கே தான் பூச்சுன்னு தெரியல. நான் இங்கே தான் வச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐயோ, கழட்டும் போது கூட அது அந்தளவு கழட்ட வராமல் இருந்துச்சு. ஒரு வேளை கழட்டாத உன் கழுத்துலேருந்து இறங்கிட்டேன்னா அப்புறம் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருந்துச்சா அப்படின்னு அவ்வளோ தேடுறா. ஆனால் கிடைக்கவே இல்லை. ஏய் என்ன, நான் போயிட்டு வருவேன்,
அதுக்குள்ளே தாலி மட்டும் எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அவ்வளோதான்டி. உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கன்ஃபார்ம். ஆ ஆமாம், உன் கூட வாழ்கிறதுக்கு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. போ, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போ. அப்படியே போயிட்டு நைட் அவுட்டுன்னு போகிற, எவ கூட போகிறேன்னு தெரியல. ஓ, அசிங்கமாக பேசினேன்னு வச்சுக்கோ ஏண்டி, வாய் மேலே நல்லா 2 கொடுப்பேன். வாய் மேலே கொடு ஜங்குக்கா, கொடு, நானும் உனக்கு கொடுப்பேன். என் கழுத்தை பிடிச்சவ தானடி நீ. என்னை அடிக்க மாட்டேன், என்னை கை நீட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீயும் என் கழுத்தை பிடிச்சவ தானே. ஃபஸ்ட்டு தாலி கட்டும் போது பிடிச்சேன், அப்புறம் இப்போ பிடிச்சதானே. நானே தாலியை காணும் தேடிட்டு இருக்கேன், இவன் வேற டேஷ் பைய மாதிரி. என்னடி நல்லா வாய்க்குள்ளேயே எப்போதும் முணங்காத அப்படின்னு சொல்லியிருக்கனா இல்லையா? எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. வந்து வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு. அவனும் செம்ம கோவமாயிட்டு இருக்கான், அவனோட பைக் கேஸ் தேடிட்டு இருக்கான், அவ தாலி தேடிட்டு இருக்கா. என் பைக்கை எடுத்து எங்கடி ஒழிச்சு வச்ச? நீ வேற ஜங்குக்கா, டென்ஷன் ஆக்காம இரிட்டேட் ஆக்காம ஒழுங்கா போயிடு. எனக்கு நல்லா தெரியும், நான் பாய்ஸோட நைட் அவுட்டுன்னு சொன்னாலே என் பைக் கீஸை எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருவேன். சொல்லு, என்னோட பைக் கீஸ் எங்க? எனக்கு தெரியாது, வேணும்னா நீயே போய் தேடிக்கோ. என்னை டென்ஷன் ஆக்குன அம்மிக்கலை தூக்கி தலையில போட்டுருவேன். நான் ஆட்டுக்களை தூக்கி உன் தலையில போடுவேண்டி அப்படின்னு 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தாலி கிடைக்கல, புதுசு ஒன்று வாங்கி கொடு. உங்க அப்பா நான் வந்து காசு கொடுத்துருக்கான், உங்க அப்பா காசை போயிட்டு நொட்டிட்டு வா. அப்புறமா தாலி வாங்கி கேட்குறான், அது வாங்கி கேட்குறான்னு என்னை கூப்பிடாம உங்க அப்பங்காரனை கூட்டிட்டு போயிட்டு டைமண்டோ ஏதோ எடுத்து தொலைஞ்சுக்கோ. என்கிட்ட வந்துடாதடி அப்படின்னு நல்லா கத்திட்டு இருக்கான். அப்போ அவ அப்படியே வெளியில வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி பாக்குறா. என்ன சொன்ன? மேல ஜாக்கெட் எடுத்து போட்டு போன்னு சொன்னல, ஏன் போட்டு போக மாட்டேற? எனக்கு இப்ப நீ போகணும், ஏன்னா நீ தான் லவ் பண்றல, போட்டு போ. அப்ப நீயும் நல்லா தொடெல்லாம் தெரிகிற மாதிரி ரம்பா தொடையை காட்டிட்டு போகாம கீழே ஏதாச்சும் போட்டு போ, ஏன்னா நீயும் தான் என்ன லவ் பண்றல. ஆமா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம், ஆனா இப்போ அந்த லவ் செத்து போச்சு. எங்க இருக்கு அந்த லவ்? மூட்ரி, அதே தான் நானும் சொல்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம், ஆனா அந்த லவ் நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், டோட்டலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் லவ்வே இல்லடி, எனக்கு லவ்வே இல்லை. நான் ஒரு டாக்ஸிக்கு அத நான் சொல்லணும் ஜங்குக்கா. நீ அப்படிப்பட்ட ஒரு பையன் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உன் மேல உள்ள லவ் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான், மொத்தமா குறைஞ்சிருச்சு. என்ன சொல்ற டாக்ஸிக்னு? நீ எவ்வளவு கேவலமான டாக்ஸிக் தெரியுமா? டாக்ஸிக்ல என்னடி கேவலம் நல்லன்னு? டாக்ஸிக்னாலே டாக்ஸிக் தான், புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரிஞ்சுது ஜங்குக்கா. எனக்கு தெரியாது, எனக்கு நீ மேல கோட் போட்டு போனா மட்டும்தான் வெளியில போகணும், அதர்ஸ் நீ போகக்கூடாது. நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ உன் இஷ்டம் இதுக்கு பேசிட்டு இருக்க. என்னடி நீ சொன்னா நான் போகக்கூடாதா? என்ன அப்படிதான் நீ போவேன்? நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் நான் பண்ணுவேன், நீ பண்ணுன்னு சொல்றத பண்ணவே மாட்டேன், நீ பண்ணவே மாட்டேன். ஏன்னு சொல்லுவேன்? ஈகோடி, ஈகோ, மேல் ஈகோ வச்சுக்கோ, திமிரு பிடிச்சவன், சைக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ, ஐ டோன்ட் கேர்டி அப்படின்னு அவனோட பைக்கை தேடிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும், நீ தான் எங்கேயோ தூக்கி ஒளிச்சு வச்சிருக்க என்னோட பைக்கைய. ஒழுங்க மரியாதையா கொடுத்துட்டேன்னா நான் போயிடுவேன். உன் தொல்லை இல்லாம நைட்டு ஃபுல்லா பாய்ஸோட ஜாலியா இருந்துட்டு வருவேன். ஆனா இங்க இருந்தான்னு வச்சுக்கோயேன், உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சல் மயிராகுதி, எரிச்சல் மயிறு. குடு, நான் கிளம்பணும். எனக்கு மட்டும் என்ன ஆசையா மூஞ்ச பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே உட்காரணும்னு? எனக்கும் அப்படிதான். நானும் கிளம்பி போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு. அதனால்தான் நைட் டியூட்டி வேற வாங்கியிருக்கேன், உன் மூஞ்ச பார்க்காம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக.
ஆ போய் தொலை, சனியா போய் தொலைஞ்சதுன்னு நான் நிம்மதியாக இருப்பேன்டி. ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். நானும் தான் ஜங்குக்கா ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். இந்த சனியா எவன் கூட பேசுகிறா அதுவுமே தெரியாமல் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். சாப்பிட்டுச்சா, நம்ம சமைச்சு வைக்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு அப்படின்னு ஜங்குக்கு பேச பேச ஊட ஊட பேசிகிட்டு இருக்கவும் ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே செம்ம கோவமா பக்கத்தில் போயிட்டு அவளோட கையை நல்லா டைட்டாக பிடிக்கிறான். ஜங்குக், என்னை விடு, என்ன ஃபுல்லுங்க மரியாதையா என்னை விட்டுரு. என்னடி, ஒரு புருஷன் தானே, மரியாதை கொடுக்கணும் மயிறு கொடுக்கணும்லாம் உங்கள் வீட்டில் வளர்த்தலையா? சொல்லி கொடுத்து இஷ்டமயிருக்க பேசிட்டுறியா? ஏன் பார், எனக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசின அப்படின்னா நானும் ரெஸ்பெக்ட் உனக்கு கொடுப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோயா, எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா, எப்படி அவ்வளோ கேவலமா உன்னை பேச வேண்டி. என்ன சொல்கிற? நைட் அவுட் போகிற, எவன் கூட போய் இருப்பேன்னு தெரியாது படுப்பேன்னு தெரியாதுன்னு இதோ நீயும் தான் கிளம்புற இப்படி. அப்போ நான் சொல்லிட்டா எவன் கூட போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒயின் சப்புன்னு ஒன்று ஜங்குக்கு கொடுக்குறா. அவ்வளோதான் உனக்கு மரியாதை ஜங்குக்கா. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு செம கோவமாயிட்ட. அவள் பாட்டுக்கு வெளியில் போக பார்க்குறா. அப்போ ஜங்குக் அந்த கண்ணத்தையும் நல்லா தொடச்சிட்டு, ஒரு மாதிரி தடவிட்டு வலிக்குதுன்னு அப்படியே அவளுக்கு முன்னாடி வேகமாக போயிட்டு அவள் கையை பிடிச்சி அப்படியே சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு அவன் போயிட்டு அப்படியே வீட்டோட டோரை லாக் பண்ணுறான். அந்த ஹாலோட டோரை வெளியில் போக விடாம, தரல, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். சொன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிக்கலாம் எனக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை ஜங்குக்கா, தள்ளிப்போ. ஏய், எனக்கு மட்டும் என்னடி உன் மேலே கை வைக்கிறதுக்கு எப்படி 1 செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். கை வச்சுட்டான்னு வச்சுக்கோ, சாகுற அளவுக்கு நான் உன்னை அடிப்பேன். சாகுற அளவுக்கு ஜங்குக்கா, நான் ரெடி தான், வா அப்படின்னு அவள் கொண்டு போன ஸ்லிங் பேக்லாம் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே சண்டைக்கு 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. வா ஜங்குக்கா, வா எனக்கு நீயா நானான்னு பார்த்துறேன், வா அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆகும்போது ஜங்குக், ஒன்னெல்லாம் அடிச்சு போட்டு போக எனக்கு 1 நிமிஷம் ஆகுமாடி. அதுதான் நானும் சொல்கிறேன், திருப்பி உன் மூஞ்சு மேலேயே இன்னும் 2 குடிக்க எனக்கு 1 நிமிஷம் ஆகுமாடா அப்படின்னு 2 பேத்துக்கும் வாய்க்க தகராறாக போயிட்டுருக்கு. சாவியை கொட்ரி, உன்னை ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு தாண்டி அடுத்து எல்லாமேடி. ஷவ, ஐயோ, ஒரு ஊமை பொண்ணை கட்டணுண்டி, அப்பதான் வாய் பேச முடியாமல் இருக்கும்ல. அப்பா, அது கூட சொர்க்கமா குடும்பம் நடத்தலாண்டி. அப்படி இல்லைன்னா ஒட்டக்கமா புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச நிறையா பொண்ணுங்க இருப்பாளுங்க, அவளுங்களை கல்யாணம் பண்ணுண்டி. அத்தா, உன்னை கல்யாணம் பண்ண பாரு, அப்பா, என் வாழ்க்கையில் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் உன்னை கல்யாணம் பண்ண தாண்டி. 6 மாதம் டேட்டிங் பண்ணும் போதே அருமை பெருமையெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் கல்யாணம் பண்ண ஒரே வாரத்தில் நாமா மாறுறீங்கடி, என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனா? ஆஸ்கார் அவார்டு தூக்கி உனக்கு தாண்டி கொடுக்கணும். நான் பேச வேண்டிய டயலாக்லாம் நீ பேசிட்டேன்னா நீ பெரிய உத்தமன் நினைப்பா? இப்போ நானும் சொல்லுவேன், நீ என்னென்ன டயலாக் சொன்னியோ அது எல்லாத்தையும். 6 மாசத்துக்கு முன்னாடி டேட் பண்ண போதே உன் லட்சணம் மயிறு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். நானும் இல்லை, எந்த பொண்ணை பார்த்தாலும் ரெட் ஃப்ளாக்னு அப்பவே காட்டியிருப்பேன் அப்படின்னு அவளும் செம கோவமாகறா. ஜங்குக்கு போயிட்டு அவளோட பின்னாடி முடிய பிடிச்சிட்டு, ஓவரா பேசாதடி, வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன், புரியுதா? உன்னெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. டேட் பண்ண போது ஒயன் சாப்பிட்டாலா, எப்படி இருக்கா, வேலை விட்டு வந்துட்டாளா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட போகலாமா, எல்லாமே. ஆனால் இப்போ உன்னை பார்த்தாலே தரித்திரம் கூடயே ஒட்டிக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒயனோட நெத்தி வச்சு அப்படியே பேசுறான். அப்ப 2 பேத்துக்குமே அவங்களே அறியாம அப்படியே அவங்களோட கண்ல இருந்து டியர்ஸ் வருது. சாவியை கொடுறி, நான் போகணும், என்கிட்ட சாவி இல்லை.
என் சாவியை கொடு, நான் போகணுண்டி. என்கிட்ட சாவி இல்லைன்னு சொல்றல ஜங்குக்கா, தாலி தேடணும், தள்ளி போ. சாவி கொடுடி, நான் போகணும் கூட. கொடு, நான் போயிடுறேன், நீ இருந்துக்கோ. நீ நீ லேட்டா போய்க்கோ. குடுறிமா, கொடு. ஜங்குக்கா தள்ளி போ. நான் சாவி எடுக்கல. அப்போ யார் எடுத்தா? இங்க இருந்த சாவி கால் முளைச்சு அப்படியே வெளில போச்சா? அப்போ ஏன் அப்படியே பேக்கை தூக்கி போட்டு வந்தால, அந்த பேக்ல இருந்து லைட்டா அந்த கீஸ் வெளியில வந்திருக்கு. அப்ப ஜங்குக்கு அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஓ அப்ப சாவியே நீ எடுத்து பேகுல வச்சுக்கல. அப்போ ஏன் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா? அது அது வந்து சொல்லு. அப்ப நீ சாவி எடுத்து பேக்ல வச்சுக்கல, அதான மீன் பண்ற? என்ன அப்போ? நான் தான் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டேன். இரு, நான் எடுத்து தர்றேன். ஓ காண்டு எத்துறாளே ஜங்குகா, காண்டு மயிர் ஏத்துறாளே அப்படின்னு அவனும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே முடிய போட்டு பிச்சுட்டு நிக்கிறான். அப்போ வயனும் போயிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு வந்து ஜங்குக்கோட கையிலே கொடுக்குறா. புடி, இந்த இருக்கு உன்னோட கேஸ், போ, நல்லபடியா போயிரு. இதுதான் நம்மளோட லாஸ்ட் கான்வோ. எல்லாமே இதுக்கப்புறம் ஒண்ணு நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அப்படியே அடிச்சுட்டு நாரிட்டு இருக்கோம். ஓகே ஜங்குக்கா, இல்ல நீ கிளம்பு, நான் செகண்டே கிளம்புக்கிறேன். நீ கிளம்புடி, அப்புறமா நான் கிளம்புறேன். நீ கிளம்பு, நான் கிளம்புறேன். நீ கிளம்பு, நான் கிளம்புறேன். வேணான்ட்டேன்ல, இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் என் பேச்ச கேக்குறியா? ஐ பெக் யூ. சரி, பேச்ச கேக்குறேன். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துல நீ என் பேச்ச கேளு. இப்பயும் சொல்ற, உன்னை எனக்கு பிடிக்கலதான். எஸ், இதுதான் நம்மளோட லாஸ்ட் கான்வு. எல்லாமே லாஸ்டா இருக்கட்டும், எல்லாமே எவ்ரிதிங் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜங்குக்கும், நான் போற வழியில தான் உன்னோட ஆஃபீஸ் இருக்கு, வா, இன்னைக்கு மட்டும் ஒன் லாஸ்ட் டைம் நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், வா. எதுக்கு? கன்சர்னா? எனக்கு உன்னோட இந்த கன்சர்ன் இதெல்லாம் சுத்தமா வேணாம் ஜங்குக்கா. ஏய் வர்றியா என்ன? அப்படின்னு வேகமா சோஃபா பக்கத்துல போயிட்டு அவளோட ஃபோன் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு பைக்ல 2 ஹெல்மெட் எடுத்துட்டு போய் உட்கார்றான். ஹோ, நீ போனா நான் வந்துருவேனா? எனக்கு கேப் புக் பண்ணி எப்பயும் எப்படி ரெகுலரா போவேனோ அப்படி போய்க்க தெரியும் அப்படின்னு அவன் ஃபோன் எடுக்க பாக்குறா. பார்த்தா அவளோட ஃபோன் பேக்ல இல்ல. ஜங்குக்கா, என் மொபைல கொடு. ஏன்னுன்னா வந்து ஏறு, இல்லையா பொட்டீனானயா நடந்து போ. எதுக்கு இப்படி பண்ற? இதுக்கு மரியாதையா எனக்கு கொடுத்துரு ஜங்குக்கா. எனக்கு ரொம்ப கோவமா வருது. எனக்கும் தாண்டி, எனக்கும் தான் ரொம்ப ரொம்ப கோவமா வருது உன் மேல. இவெல்லாம் ரொம்ப அதிகமா அப்படின்னு அவனும் பேசிட்டு இருக்கான். அப்போ வயன் பாட்டுக்க எதுவுமே பேசாம அப்படியே போயிட்டு ஜங்குக்கு பைக் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். ஹெல்மெட் யாரு? உங்க அப்பனை வந்து மாட்டி விடுவான். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்தா உங்க அப்பனை எங்க வேணாலும் கூட்டு போலாமா? வாயை கிழிச்சு தச்சிருவேன். கிழிக்கிற வரைக்கும் உன்னை வாயை முடிச்சாங்கக்கா. ட்ராப் பண்றேன்னு சொன்னல, போ ட்ராப் பண்ணிட்டு உன்னோட முன்னாடியோ பின்னாடியோ, உனக்கு தான் முன்னாடி பின்னாடி மூட முடியும். எங்க பாரு, டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. ஆஃபீஸ் போகும்போது என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்க நான் சுத்தமா விரும்பல அப்படின்னு கோவமா அப்படியே அந்த ஹெல்மெட்டை வாங்குறா. ஸோ கோவத்தில் அப்படியே மாட்டும் போது அவளுக்கு மாட்ட முடியல. அப்ப ஜங்குக் அப்படியே பின்னாடி திரும்பி அவளுக்கு அந்த ஹெல்மெட் அப்படியே மாட்டி விடுறான். அப்ப 2 பேத்துக்கு ஒரு ஃபிளாஷ் கட். ஜங்குக்கா, என்னையோட நம்ம லவ் பண்ணி 3rd month anniversary, ஐ மீன் டேட் பண்ணி எங்கேயாச்சும் வெளில கூட்டு போறியா? சரி, எங்கே போகலாம்? கார் எடுத்துகிட்டு வரவா? எங்கேயாச்சும் உனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு. பீச்னா தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அங்கே போகலாம். அப்புறம் உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், அங்கே போயிட்டு திருப்தியாக சாப்பிட்டு அகைன் நைட்டு மழைன்னு வர வெதரில் சொல்லியிருக்கானுங்க, ஒரு ஓரமாக கார் நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த மலையை ரசிச்சுட்டு நீயும் நானும், என் மடியில் நீயும் இல்லை ஓ மடியில் நானும் உட்காந்துட்டு 1/2 மணி நேரம் மூச்சு விடாம
கிஸ் அடிக்கிறோம். மூச்சு யாருக்கு திணறுதோ அவங்க அகெயின் 1 ஹார் விடாமல் யார் வின்னானாங்களோ அவங்களுக்கு நச்சனை நறுக்குன்னு கிஸ் அடிக்கணும். லேயில் உதடு வலிக்குதோ மூச்சு முட்டுதுலாம் அகெயின் சொல்லக்கூடாது. அப்போது வயன் பக்கத்தில் போயிட்டு ஜங்கு கூட மடியில் உட்காந்துட்டு அவனை நல்லா ஹக் பண்ணிட்டு அதையே அப்போ நான் இப்போவே கொடுக்கலாம்ல. இப்போ கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஒரு 1 ஹாருக்கு உன் லிப்ஸ்லேருந்து என் லிப்ஸை எடுக்கவே மாட்டேன், ஓகேவா? மோர் தென் 1 ஹார் என்னோட லிப்ஸ்லேருந்து உன்னோட லிப்ஸை நீ எடுக்காது அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கும் நல்லா இழுத்து வச்சு நச்சுன்னு அடிக்கிறான். வெறி பிடிச்சவனா மாறிடுவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ வெறி பிடிச்சவனா? ஆமாம், வெறி பிடிச்சவனா மாறிடுவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ்க்கு கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் இப்போ அவங்க பைக்கில் தான் வந்திருப்பாங்க. ஸோ திருப்பி ரிட்டர்ன் போகும்போது ஹெல்மெட்டு கூட உனக்கு ஒழுங்காக மாட்ட தெரியுதாடி? ஆமாம், நல்லா முத்த கொடுத்து உதடெல்லாம் கடிச்சு வச்சக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது. வேணா முன்னாடி உட்காந்துக்கிறியா? கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போகிறேன். என்னடி சொல்கிற? வேணாம், எதுவுமே வேணாம், நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பின்னாடி உட்காந்துக்கிறா. அப்போ ஜங்குக் அவன் மேலே போட்டிருந்த அந்த ஹுட்டை எடுத்து அப்படியே அவளையும் ஜங்குக்கையும் சேர்த்து அப்படியே முடிச்சு போடுறான். அப்புறம் அவனோட ஹெல்மெட்டை எடுத்துட்டு அப்படியே பின்னாடி உட்காந்துருக்க வயனுக்கு அதை அப்படியே அழகாக மாட்டி விடுறான். ஸோ இந்த ஃப்ளாஷ் கட் அவங்க ஒன்றா இருந்த மூமெண்ட்ஸ் அப்படின்னு 2 பேர்த்துக்கும் அப்படியே வந்துட்டு போகுது. தென் அகெயின் பேக் டு ரியாலிட்டி. அப்போல்லாம் அவனோட லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட ஜங்குக் எப்படி இருந்தான்? அப்போல்லாம் நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம்டி, அவ்வளோ ரொம்ப ரொம்ப இஷ்டம். உன்னை பார்த்தாலே எப்படி கட்டி பிடிச்சி என்னமோ காஜியாக தோணாது, சம்டைம்ஸ் தோணும், ஒரு மாதிரியான எமோஷ்னல் ஃபீல் வரும்டி உன்னை பார்க்கும் போதெல்லாம். ஏன் எனக்கு அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. 2 பேரும் பிரியறது தான் நல்லது. ஜங்குக் போகலாம். ஹெல்மெட் மாட்டும் போது எந்த மெமரிஸ் வந்தாலும் அதை எரேஸ் பண்ணிவிட்டு எங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எனக்கு எந்த மெமரிஸும் வரலையேடி, உனக்கு வந்துச்சா? உனக்கு வந்துச்சாடி மெமரிஸ்? எதாச்சும் என்ன மெமரிஸ் ஹெல்மெட்டில் இருக்க போகுது? எனக்கு ஒன்றும் அப்போல்லாம் ஞாபகமே இல்லை அப்படின்னு பச்சையாக போய் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பைக்கை எடுத்துகிட்டு போகிறான். அப்போது கிளைமேட் வேறு ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருக்கு. இங்கே பாரு, டிராஃபிக் வேறு ஒரு மாதிரி இருக்கு. உன்னை டைமுக்கு கொண்டு போய் விடணுன்னா பூந்து தான் போக முடியும். எங்கேயாச்சும் பிடிச்சி தொலைஞ்சிக்கோ. எனக்கா டைமுக்கு போகணுந்தா ஜங்குக்கா? பிடிச்சிக்கிறது தானே? நான் பிடிச்சிக்கிறேன் ஜங்குக்கா அப்படின்னு ஜங்குக்கை பிடிக்காம அப்படியே ஜங்குக்கோட பைக்கை பிடிச்சிக்கிறா. பைக்கை ஆடி பிடிக்கிற? பைக்கு பிடிக்கிறியா நீனு அப்படின்னு செம கோவமாக்கி சடன் பிரேக் போடுறான். அப்படியே ஜங்குக்கோட முதுகோடு போயிட்டு நல்லா ஒட்டிக்கிறா அந்த சடன் பிரேக்கில். லிட்ரலி ஜங்குக்கை ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கும் ஒரு மாதிரியான ஃபீல். அப்போது ஒயினோட ஆஃபீஸ் வருது. அவன் அதையும் தாண்டி அப்படியே ஒயினா பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். என் ஆஃபீஸ் அங்கே இறக்கி விடாமல் எங்கே கூப்பிட்டு போகிற? ஜங்குக்கு ஸ்டாப் பண்ண. மூடிட்டு வாண்ண. எங்கேயோ போகிறோம், எனக்கு அதெல்லாம் தெரில, பட் போகிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படின்னு அவன் 1 டைம் தான் சொல்கிறான். அது அப்படியே கேட்டதுமே வாயினும் அப்படியே வாயை மூடிட்டு அந்த ஹக்கில் இருந்து அப்படியே எந்திருக்காம ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கா. தென் அகெயின் அப்படியே எழுந்துட்டு, எங்கே கூட்டிகிட்டு போகிற? என்னை சாவடிக்கிறதுக்கா? ஆமாம், சாவடிச்சு உங்கள் அப்பா முன்னாடி போய் போடுறது, அதுக்கு தாண்டி உன்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகிற வழி ஃபுல்லாக அப்படியே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது குட்டி குட்டியா. ஜங்குக் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன அப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன்? எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னாச்சும் சொல்லு. எனக்கே தெரிலடி, ரொம்ப தூரம் போகணும் போல் இருக்கு. மண்டைக்குள்ளே 1008 தாட்ஸ். முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம்லாம் தெரியாது. போகிற வர நைட் ஃபுல்லாக
அப்போ உன்னோட பாய்ஸ் நைட் நான் வரலன்ட்டேன். ஓ, ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப மிராக்கிளாக இருக்குது நீ பாய்ஸ் நைட்டுக்கு போகாதது. எனக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப மிராக்கிளாக இருக்குடி. நீயும் ஆஃபீஸ் போகாமல் லேட் ஆகுதுன்னு துடிக்காமல் நான் ஒரு வார்த்தை சொன்னதும் அதை அமைதியாக கேட்டுட்டு ஷிப்பி வரது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா ஓட்டுறான். ஸோ அப்படியே மழை வர ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கா நனைஞ்சிருவோம், அதாண்டி நானும் சொல்ல வந்தேன். நனைஞ்சிருவோம், பைக் ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணுறான். அந்த இடத்துல யாருமே இல்லை. லைக் ஒரே ஒரு எப்படி ஒரு ஃபோன் பூத் இருக்கும்ல, ஃபுல்லாக கிளாஸால் மேடாகிருக்கும்ல, அந்த மாதிரி குட்டியான ஒரு இடம், ஒரே ஒரு குட்டி ரூம் மாதிரி. பட் அங்கே ஃபோன் பூத்லாம் கிடையாது. அதுக்குள்ளே குட்டி குட்டியாக செடி எல்லாம் அப்படியே ஹேங் ஆகியிருக்கு டாப்பில். அப்போது 2 பேரும் அப்படியே பைக் விட்டு இறங்கிட்டு அப்படியே இந்த குட்டி கிளாஸ் டோருக்குள்ளே போயிட்டு அப்படியே கதவை சாத்திக்கிறாங்க. செம்மையாக குளிர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே 2 பேரும் நனைஞ்சிருக்காங்க. வயன் ஸ்லீவ்லெஸ் தானே போட்டிருப்பா, ஒரு குட்டியான ட்ரெஸ், அது அப்படியே ஃபுல்லாக நனையுது. அப்போ ஜங்குக் வயன் சொன்ன மாதிரி மேலே அந்த ஜாக்கெட் தான் போட்டிருப்பான், அதை கிளட்டி அப்படியே அவளுக்கு மேலே போட்டு விடுறான். ஸோ அப்போ நனைஞ்ச அந்த வெட் ஹேரோட 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் ஒரு மாதிரி நெருக்கமாகுது. அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே அறியாமல் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே உள்ளே இருந்தால் இந்த லவ் இப்போ தான் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அப்போது சடனாக ஒரு இடி சத்தம். ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி குளிர்து. ஜாக்கெட் போட்டோம், என்ன குளிர்தாடி? ஆமாம், எனக்கு காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளாஸுங்கிறனால ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அப்போ ஜங்குக்கும் அப்படியே வெளியில் பார்க்குறான். கொஞ்சம் தள்ளி ஒரு ஷெட் மாதிரி போட்டிருக்கு, அதில் குட்டி குட்டி விறகெல்லாம் அப்படியே இருக்குது. ஃபயர் கேம்ப் போடலாமா? லைக் நம்ம ஹில் ஸ்டேஷன் போகும்போது தட் நைட் ஃபயர் கேம்பில் நீயும் நானும் என் கையில் கிட்டார் வச்சுட்டு உன்னோட ஃபேவரட் சாங் பிறை தேடும் இரவிலே அந்த சாங் உனக்காக பாடலடி, அதுதான் ஞாபகம் வருது. லூசு மயிறு மாதிரி ஏதோ ஞாபகம் வருதுல்ல. நான் போயிட்டு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வெளியில் போகிறான். ஸோ அவனோட பாக்கெட்டில் லைட்டர் இருக்கும். அதை வச்சு எப்படியோ வெளியில் அந்த மலைச்சாரல் படாத மாதிரியான ஒரு இடத்துல அப்படியே ஃபயர் கேம்ப் போடுறான். அப்போது உள்ளே பார்த்து வயனை லைக் கண்ணாலே கூப்பிடுறான். அந்த ஃபயர் கேம்ப் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிற மாதிரி அவளும் அந்த ஃபயர் கேம்பில் அப்படியே ஜங்குக்கை உரசிட்டு ரொம்ப நெருக்கமாக உட்காந்துக்கிறா. அப்போ ஜங்குக்கும் லைட்டாக குளிருது. லைக் அவன் மேலே போட்டிருந்த அந்த ஜாக்கெட் அது அப்படியே பாதி ஜங்குக்கும் ஷேர் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கும் அப்படியே வயன் மேலே ஷோல்டரில் கை போட்டுக்கிறான். அப்போது வயனும் அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறான். 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே அந்த ஒரு ஃபயர் கேம்பில் நல்லா ஒரு மாதிரி குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக்கு அப்படியே வயனை பார்க்குறான். அந்த ஃபயரோட அந்த ஒரு வெளிச்சம் அண்ட் அவளோட ஃபேஸ் அப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி பிரைட்டாக பிரகாசமாக இருக்குது. அப்போ வயனும் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறா. ஸோ ஜங்குக்கோட அந்த பிரீத் அப்படியே வயன் மேலே படுது. 2 பேர்த்துக்கும் அந்த மூமெண்ட் ஒரு மாதிரி ரொம்ப லவ்வபுளாக இருக்குது. ஹே, இதுதான் நம்மளோட லாஸ்ட் நைட் ஆடி. எதுக்கு எனக்கும் தெரியல. இதுதான் நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்க போகிற லாஸ்ட் நைட்டா எனக்கும் தெரியல அப்படின்னு அப்படியே 2 பேரும் எழுந்து உள்ளே போகிறாங்க. லைக் அந்த ஃபயர்லேருந்து குட்டியாக கொஞ்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ரொம்ப குட்டியாக பக்கத்தில் அந்த ரூம் ஃபுல்லாகவுமே குளிராமல் இருக்கிறதுக்காக அவன் அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ எடுத்துகிட்டு போனதும் உள்ள 2 பேரும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. நான் ரெட் ஃப்ளாக் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ எனக்கும் மேலடி ஷெட் கார்பெட். 2 பேர்த்துக்கும் ஈகோ இருக்கலாம். ஒருத்தர் ஃபயராக இருந்தால் இன்னொருத்தர் வாட்டராக இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனால் இங்கே நான் ஃபயராக இருந்தால் கேஸோலினாக இருக்க. அப்புறம் எப்படி 2 பேர்த்துக்கும் செட் ஆகும்? ஆனாலும் ஸ்டில் 2 பேர்த்துக்கும் அந்த லவ் இருக்குல்லடி, அந்த லவ் மாறவே இல்லை.
அப்படின்னு ஜங்குக் அப்படியே உட்காந்துருந்த வயனா அப்படியே போயிட்டு நல்லா கிஸ் பண்ணுறான். அப்போ வயனும் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே கழட்டிட்டு அவளும் அப்படியே ஜங்குக்கை என்னென்னமோ பண்ணுறா. அந்த குட்டியான அந்த ஃபயரோட 2 பேரும் அங்கே அப்படியே ஒன்றா இருக்காங்க. ஒரு வாரத்தில் ஒன் டைம் இப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் அகே எங்க பாரு மேலே இருக்க அந்த செடி மேலே இருக்க அந்த பூச்சிலாம் நம்ம ஒன்றா இருக்கிறத பார்க்குது. கண்ணு கூசி போயிட்டு அதுவே போயிருண்டி அப்படின்னு அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. 2 பேரோட அந்த லவ்வையும் 2 பேரோட அந்த லவ்வோட அந்த டெப்த்தையும் 2 பேருமே அப்படியே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜங்குக் அந்த தாலி எடுத்து அப்படியே அவளோட கழுத்தில் கட்டி விடுறான். ஃப்ராடு, நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? ஃப்ராடா, வாய் மேலே குடுபண்டி, நல்லா குளிக்கும் போது சோப் தேய்க்கும் போது இந்த 2 பக்கத்துல அது இருக்காதா அப்படின்னு அங்கே பிடிச்சி நல்லா அமுக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்னடி இது 2த்துக்கும் நடுவில் என்னோட தாலி இருக்கணும் அப்படின்னு போட்டு விடுறான். ஸோ அப்படியே 2 பேரும் ஹாப்பி கப்பிள்ஸா அப்படியே அகைன் பைக்கில் ஏறி போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் 1 வீக் ஜங்குக்கா கொடுத்துட்டு ஃபுல்லுங்க மரியாதையா கொடு, என்னோட ஃபோனை கொடுறா. ஏய் நாடியோ ஃபோனை குடிக்கணும், நீ கேட்டா நான் கொடுக்கணுமாடி? ஏய் அதெல்லாம் தர முடியாது, கிளம்பி போயிட்டே ரெடி. இப்போ மட்டும் நீ தரல ஆட்டுக்கள் எடுத்து உன் தலையில் அடிச்சிருவேன். இப்போ மட்டும் நீ என் பக்கத்தில் வந்த அம்மிகளை தூக்கி உன் தலையிலேயே போட்டுருவேண்டி அப்படின்னு 2 சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே பைக் ஈஸியாக எடுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி தான் 2 பேர்த்துக்குள்ளே எவ்வளோதான் சண்டை வந்தாலும் அந்த லவ் இருக்குல்ல அது 2 பேர்த்துக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அது அப்பப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அப்போது அவங்களோட ஃபைட் எல்லாம் மறந்து போயிட்டு அந்த லவ் மட்டும்தான் அவங்க 2 பேரோட கண்ணு முன்னாடி வரும். ஓகேடா, இதோட நான் இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அண்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் 1 திங் நான் சொல்கிறேன், ஒரு 4 to 5 டேஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஒரு 3-4 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அண்ட் ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே லைனாக வரனால ஸோ என்னால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு எஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.